பேரையூர்லேருந்து திரு ஆர்கேவி ராஜா கலை இலக்கிய பிரிவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்களோட 50 பேர் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சிகள் எதுவும் எடுக்கலைன்னு சொன்னீங்க, வேற எதுவும் நடக்குதா? நான் ஏற்கனவே அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பற்றி கருத்தே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை உங்கள் முன்னால் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ அவங்க தனித்து போட்டியிருக்கிறாங்க. திமுக இப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. 4 முனை போட்டி வந்து திமுக மீண்டும் சாதகமாக அமையாதா? 4 முனை போட்டிங்கிறத வாக்குகள் தொடர்ந்து பிரியதானே செய்யும். ஏன் அது எங்களுக்கு சாதகமாக அமையாது? இல்லை, திமுக வந்து ஒரு பலமான கூட்டணி என்பது இருக்குல்ல, பலமான கூட்டணின்னு மக்களால் பேசப்படக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி. மக்களால் யாரும் பேசலை. இல்லை, குறிப்பாக எல்லாருமே கேட்கல, மக்கள் யாருமே பேசலை. பலமான கூட்டணி அப்படின்னாக்கி எவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணபலம் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை இப்போ டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆளணும். பணம் இருக்கிறவன்னாக்கி பணம் இன்றைக்கி திமுகவில் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. 50,000 60,000 கோடி ரூபா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? மக்கள் இன்றைக்கி அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க. செய்யலை. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிறைய எழுதி கொடுத்தேன். ஆனால் அது செய்யலை. இன்றைக்கி மத்திய அரசு இன்றைக்கி சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரேஷன் கடைகளில் பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்கும். மாநில அரசு அதை மத்திய அரசு கொடுக்குறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்க போல் இன்றைக்கி கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு போன வருஷம் ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டால் அது தேர்தல் வருதில்ல அப்படின்னு மக்களே இன்றைக்கி கிராமத்து மக்களே சொல்கிறாங்க. சாதாரண கிராமத்து மக்களே இன்றைக்கி சொல்கிறாங்க. பணம் கொடுக்குறாங்க. போன வருஷம் கோடைக்கால விடுமுறை வரலையா? இந்த வருஷம் மட்டும் கோடைக்கால விடுமுறை வந்துச்சா அப்படின்னு கிராமத்து மக்கள் கேள்வி கேட்கறாங்க. சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைங்கிறது எப்போ துவங்குது? நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறீங்களா? தொடர்ந்து திமுக ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 கட்சிகள் தான் இருக்கு. நீங்க கட்சிகள் வந்தா கூட இனி எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் முடிவாகாம. அதாவது இன்னைக்கு தேதி 18. இன்னும் 12 நாள் இருக்கு நாமினேஷன். அதாவது திமுக இன்னைக்கு மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக முடியும். சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. கடுமையான விமர்சனங்களை அதிமுக முன்னாடி வைக்கிறாரு. ஓட்டையெல்லாம் இல்ல, ஓட்டைங்கிறாரு. ஓகே, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. பாதிப்பை ஏற்படுத்தாதா? துணை கேள்வி சேர்ந்தால திருநெல்வேலி தொகுதியிலிருந்து நீங்க தொகுதி மாறுறீங்க, பயந்து போய் தொகுதி மாறுறீங்கன்னு OP ரவீந்திரநாத் பேசிட்டு சொல்றாரு. 2 பேரும் சொல்லிருக்காங்க. இந்த தொகுதி நாமினேஷன் போட்ட பிறகு அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா EPS இன்னைக்கு மாலையில சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவங்க தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னைக்கு மாலையில முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன். போன உடனே சந்திச்சு பேசிட்டேன். இல்லை, குறிப்பாக இப்போ சட்டம் ஒழுங்கு இஷ்யூ நீங்கள் ஏற்கனவே போகக்கூடியது விளாத்திக்குள்ள இஷ்யூ 8வது நாளாக இது வரை இந்த மாதிரி கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா வருத்தமான பதில் அதுக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளவு பலமான கூட்டணி, 4 முனை கூட்டணி அப்படிலாம் பேசுகிறீங்க, கேட்குறீங்க. ஒரு உண்மையான விஷயத்த யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி தினசரி பத்திரிக்கையை திரும்பி பார்த்தா பக்கத்துக்கு பக்கம், ஒரு பக்கம் இல்லை பக்கத்துக்கு பக்கம் இன்றைக்கி கஞ்சா போதை போட்டுட்டு கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, 2 வயது சிறுமி உடலில் இரத்த காயம். இது சொல்கிறதுக்கே வாய் கூசுகிறது. எப்படி இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் சிந்திச்சு பார்க்காங்க. 2 வயசு குழந்தையும் விட்டு வைக்கலை, 60 மூதாட்டியும் விட்டு வைக்கலை. இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா. கிட்டத்தட்ட 8,900 படுகொலைகள் நடந்தது. 1977 பெண்களுக்கு எதிராக, இதில் 8,900ல் 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிராக.
அதுலேயும் 387 பேர் குழந்தைகளுக்கு எதிரான. எல்லாமே காரணம் கஞ்சா. 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க இந்த 5 ஆண்டுல மட்டும். இந்த ஆட்சி கூட்டணி பலம் அதெல்லாம் சொல்கிறீங்களே, மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? இதை பார்த்து ஏன் அப்படின்னு இப்படி நடக்குதுன்னு கேட்க மாட்டாங்களா? மக்களுக்கு உணர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் 5 வருஷம் ஆளணும்னா அவங்களுக்கும் ஆசை இருக்கா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. ரகுபதி என்ன சொல்றாருன்னா, போஸ்கோ வழக்கு பொதுமக்கள் அந்த பெண்கள் தைரியமா வந்து எங்க ஆட்சியில தான் புகார் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி மறைக்கப்பட்டதை இப்ப நாங்க தான் வெளியே சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு, நாங்க அவங்கள பாதுகாத்து வச்சிருக்க மாதிரி சொல்றோம். அப்ப எப்படி பாக்குறீங்க? அண்ணன் ரகுபதி மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு சட்ட அமைச்சர் இப்படி சொன்னால் நம்ம இது என்ன சொல்கிறது? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இப்போ தான் சொல்கிறாங்க அப்படின்னா செஞ்சது யார்? திமுக காரங்களா? அவர் அண்ணன் தான் பதில் சொல்லணும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் நடந்துச்சு. அதில் குறிப்பிட்ட சிவி சண்முகமாக இருக்கட்டும், சீனிவாசன் சர்ச்சைக்குரிய பெண்களை பற்றி பேசினதா ஒரு குற்றச்சாட்டு, அது பேசு பொருளாக மாறி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை பற்றி என்ன பார்க்கல. நீங்கள் சொன்னாங்க, அதை பற்றி நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நாங்கள் வந்து இன்னைக்கு பிளாக் சொல்ல மறந்துட்டேன். அதில் இன்னைக்கு நாங்கள்லாம் கூட்டணி தானே இப்போ, அதனால இப்போ எங்கே போனாலும் போராட்டம் நடத்தினாலும் எந்த நடந்தாலும் அதிமுக தேசிய ஜனநாயகம் அனைவரும் ஒன்றாக தான் செல்வோம் நாங்கள். அதில் இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவம் +2 படிக்கக்கூடிய மாணவி. நீங்கள் எல்லாம் பெருசாக கேட்குறீங்க. நீங்கள் லைவில் போட்டிருந்தா பொதுமக்கள் இதெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். நாளுக்கு நாள் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று படுகொலைகளும் கற்பழிப்பு சம்பவங்கள். விளாத்திக்குளத்தில் +2 படிக்கக்கூடிய மாணவி SSLCயில் 500க்கு 495 மார்க் வாங்கி. அந்த பிள்ளையுடைய கனவு என்னவாக இருக்கும்? ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு SP ஆகணும். அந்த பிள்ளையுடைய கனவு இருக்காதா? அந்த தாய் தந்தையருடைய எண்ணங்கள் அப்படி இருக்காதா? ஆனால் படுபாவிகள் கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் கற்பழித்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டு இருக்காங்க. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். யாருடைய ஆட்சியில்? யாருடைய ஆட்சியில்? மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதெல்லாம் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அந்த தாய் தந்தையோட மனசு எவ்வளவு துடிக்கும். 1 2 ஒரு நாள் 2 நாளா தினசரி நாங்குநேரில் கஞ்சா போதையை போட்டுட்டு ஓட வர முறைலாம் விட்டுறாங்க. இது நாங்குநேரில் ஏதோ ஒன்று நடக்குன்னு பார்த்தா மறுநாள் சிவகங்கையில் அதே மாதிரி நடக்குது. சிவகங்கையில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்துச்சு. குய்யோ முய்யோன்னு கத்துனாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. இப்போ 36 லாக்அப் டெத் மரணம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னுடைய அண்ணனை போய் பார்க்க போன ஒரு பெண்ணை அங்கே உடைய காவல்துறை அதிகாரிகள்னா அந்த பெண்ணையே மானபங்கப்படுத்தி கேள்வி கேட்குறாங்க. பெண் காவலர்களாக ஆண் காவலர்கள் ஸ்டேஷன்லேயே பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. யாருடைய ஆட்சியில் நடக்குது இதெல்லாம்? நீங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அதுக்கு பிறகு ஓட்டு போடுவாங்களா? சிலிண்டர் பிரச்சனையெல்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஹோட்டல்களை தொடர்ந்து மூடக்கூடிய, சாதாரண ஹோட்டல்கள் மூடக்கூடிய நிலை. நான் அன்னைக்கு சொன்னேன், எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேற இல்லை ஆல்வின் அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ஃபோன் பண்ண சொல்லி கமர்ஷியல் சிலிண்டர் இல்லை உண்மைதான். என்னன்னாக்கு நான் அன்னைக்கு சொல்லும்போது இப்போ டொமஸ்டிக்கில் வந்து 20 நாளைக்கு புக் பண்ணால் 20 நாளில் கொடுக்குறாங்க. கமர்ஷியலில் தட்டுப்பாடு இருக்குது. ஆக வந்து அது என்பது வார். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வேணும்னு நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை. உலகம் வந்து இப்போ வார் நடக்குது. ஈரான் வழி அவருடைய கப்பல் வந்து இப்போ நம்ம கப்பல் வந்துட்டுருக்கு. இப்போது அதனால அநேகமாக இன்னும் 10-15 நாளையில் அதற்கான தீர்வு ஏற்படும்.